ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி நாள்தோறும் ஒரு ஆன்மீக சிந்தனை என்ற வகையிலே இன்றைய நாளிலே நமக்கெல்லாம் அற்புத குருவாக விளங்குகின்ற பாம்பன் சுவாமிகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நாம் வாழும் காலத்திலே முருகனை கண்ட அருணகிரிநாதரை ஞான குருவாக ஏற்று 6666 பாடல்களையும் 32 வியாசங்களையும் அளித்த பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் வியாசங்களையும் அளித்த பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் அவரை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே ராமேஸ்வரத்திலே அமைந்திருக்கின்ற பாம்பன் என்கின்ற சிற்றூரிலே பிறந்து வடமொழி தென்மொழி இரண்டிலேயும் மிகப்பெரிய புலமை பெற்று ஆறுமுகனை வழிபட்டு வந்த ஒரு அற்புதமான தமிழ் துறவிதான் பாம்பன் சுவாமிகள். திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர் இவர்களுடைய வழியிலே சித்திர கவிகள் எழுதினார். எப்படி திருஞான சம்பந்தரும் அருணகிரிநாதரும் இறைவனுடைய அனுகிரகத்தையும் தரிசனத்தையும் பெற்றார்களோ அப்படி பாம்பன் சுவாமிகளுக்கும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண தரிசனம் கிடைத்தது. தனது பக்தர்களுக்காக மிக உருக்கமாக வேண்டிக் கொண்ட அகத்தியர் அருணகிரியை அடுத்து முருகனிடம் நேரடியாக உபதேசம் பெற்ற மகா ஞானி ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் ஆவார். முருகன் நேரடியாக அவருக்கு தன்னுடைய தரிசனத்தை தந்து அவருக்கு தீட்சை அளித்தார். பக்தர்கள் நலனுக்காக அவர் பல பாராயண நூல்களை தந்திருக்கின்றார். அவற்றிலே பிரணவத்தின் பொருளாகவே தோன்றிய முருகப்பெருமானை போற்றி வணங்கிய பேரருளாளர்கள் காலந்தோறும் தோன்றி கந்தப்பெருமானின் புகழை பரப்பி வந்திருக்கின்றார்கள். அவர்களுள் மிக மிக முக்கியமானவராக பாம்பன் சுவாமிகள் எனப்படுகின்ற ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் இருக்கின்றார். நினைத்த நேரமெல்லாம் அழகன் முருகனின் புகழை கனிய கனிய பாடி பரவசமடைந்த பாம்பன் சுவாமிகள் 30/5/1918 முருகனுடைய திருவடிகளை அடைந்தார். அவருடைய ஆராதனை அப்படிப்பட்ட அற்புதமான குருநாதர் பாம்பன் சுவாமிகள் 19ஆம் நூற்றாண்டினே இடைக்காலத்திலே தோன்றிய பெருமான். தென்னகத்திலே முருகப்பெருமானுடைய வழிபாட்டை தீவிரமாக்கிய மகான். சாத்தப்ப பிள்ளை செங்கமலம் தம்பதியருக்கு ஞான மகனாக தோன்றினார் பாம்பன் சுவாமிகள். பாம்பனிலே இவர் பிறந்தார். இவரது இயற்பெயர் அப்பாவு என்கின்றார்கள். தமிழையும் வடமொழியையும் கற்று 12 வயதிலேயே பாடல்கள் இயற்றுகின்ற திறமையை பெற்றார். அருணகிரிநாத பெருமானை குருவாக வரித்து கொண்ட சுவாமிகள் கங்கையை சடையில் பதித்து என்ற பாடலை முதலாக பாடினார். திருமண வாழ்க்கையிலே ஈடுபட்டு 3 பிள்ளைகளுக்கு தகப்பனார் ஆனார் சுவாமிகள். சண்முக கவசம், பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம் போன்ற பல பாடல்களை இயற்றினார். துறவரம் இருக்க பழனிக்கு முருகப்பெருமான் வர சொன்னதாக தனது நண்பரிடம் பொய்யுரைத்தார் சுவாமிகள். உடனே அவரது கனவிலே காட்சி தந்த முருகப்பெருமான் பொய்யுரைக்கு தண்டனையாக தாம் கட்டளையிடும் வரை பழனிக்கு வரவே கூடாது என தடை விதித்தார். இதனால் சுவாமிகள் தனது இறுதிக்காலம் வரை பழனியை தரிசித்ததே இல்லை என்கின்றது அவருடைய வரலாறு. 1894ஆம் ஆண்டு ராமநாதபுரம் அருகிலே இருக்கின்ற பிரப்பன் வலசை என்ற இடத்திலே அமர்ந்து 35 நாட்கள் கடும் தவம் இருந்து முருகப்பெருமானுடைய அருட்காட்சியை கண்டார். அன்றைய தினம் நல்ல சித்ரா பௌர்ணமி தினம். அன்றிலிருந்து பௌர்ணமி வழிபாட்டை தொடங்கினார். துறவரம் மேற்கொண்டு சொந்தங்களையும் சுகங்களையும் இழந்தார். அருணகிரிநாதரைப் போல தலந்தோறும் சுற்றி பாடத் தொடங்கினார் பாம்பன் சுவாமிகள். 6666 பாடல்களையும் 32 வியாசங்களையும் எழுதி முருகப்பெருமானை கொண்டாடினார் பாம்பன் சுவாமிகள். தமிழகம் மட்டுமன்றி பெஜவாடா, கோதாவரி, விசாகப்பட்டினம், ஜெகநாதம், கல்கத்தா, கயா என
காசி வரை திருத்தல யாத்திரை மேற்கொண்டார். 1918ஆம் ஆண்டு சுவாமிகள் வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டார். அப்போது குமாரஸ்தவம் என்னும் 6 எழுத்து மந்திர நூலை இயற்றினார். அந்த பாடலால் பூரண குணம் பெற்றார். ஓம் சண்முகபதையே நமோ நம என தொடங்கும் இந்த மந்திர பாடல்களை பாடுவோர் சண்முகப் பெருமான் 2 தேவியர்களோடு மயில் மீது அமர்ந்த காட்சியை தரிசிப்பார்கள் என சுவாமிகள் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசித்தார். முருகப்பெருமானை நாடி சென்ற இடமெல்லாம் மனமுருகி பாடினார். இவரது தமிழால் மயங்கிய முருகப்பெருமான் பலமுறை நேரிலும் கனவிலும் காட்சி தந்து பல அருள் விளையாட்டுகளை நடத்தினார். வயதார காரணத்தால் சுவாமிகள் சென்னையிலேயே தங்கியிருந்தார். 1923ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் நாள் சென்னை தம்புச்செட்டு தெருவிலே நடந்து சென்ற சுவாமிகளின் மீது குதிரை வண்டி சக்கரம் இடித்து கால் எலும்பு முறிந்து போனது. சென்னை பொது மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார். குணப்படுத்துவது மிகவும் கடினம் என்று மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஆனால் முருகப்பெருமான் இவரை கைவிடவில்லை. தினமும் பாடிய சண்முக கவசம் அவரை காத்தது. 1924 ஜனவரி மாதம் 6ஆம் நாள் இரவிலே மயில் வாகனத்திலே தோன்றிய சண்முக கடவுள் 15 நாட்களிலே உன்னை குணப்படுத்துவேன் என்று வாய் மலர்ந்தார். அவ்வாறே சுவாமிகளுடைய கால் எலும்புகளை சேர்த்து குணப்படுத்தினார். முருகன் காட்சியளித்த அந்த நாள் இன்றும் மயூர வாகன சேவன திருவிழா என மார்கழி மாத வளர்விறை பிரதமை நாளிலே கொண்டாடப்படுகின்றது. சுவாமிகள் உருவாக்கிய மகாதேஜா மண்டல சபையினர் இந்த விழாவை தொடர்ந்து நடத்துகின்றார்கள். பாம்பன் சுவாமிகள் இயற்றிய அசோக சாலாவாசம் என்ற பாடல்களை அந்த வேளையிலே வாசிப்பார்கள். இன்றைக்கும் சென்னை பொது மருத்துவமனையிலே இப்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. மன்றோ வார்டிலே பாம்பன் சுவாமிகளுடைய திருவுருவப் படம் வைக்கப்பட்டிருக்கின்றது. பூரண குணமடைந்த பாம்பன் சுவாமிகள் 1926ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் நாள் மகாதேஜா மண்டல சபை அமைப்பு என்ற வழிபாட்டு அமைப்பை ஏற்படுத்தினார். தனது இறுதி காலம் நெருங்குவதை சுவாமிகள் அறிந்து கொண்டார். படிப்போரும் கேட்போரும் பரவசம் கொள்ளும் குமாரஸ்தவம் பாடியபடியே இருந்தார். கந்தப்பெருமானை அடையும் காலம் வந்ததை சுவாமிகள் உணர்ந்தார். உணவை மறுத்தார். சதாசர்வ நேரமும் முருகப்பெருமானை துதித்தபடியே இருந்தார். 1929ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி காலை 7:15 அளவிலே பாம்பன் சுவாமிகள் மகா சமாதி அடைந்தார். அவரது சீடர்களும் பக்தர்களும் கலங்கி போனார்கள். ஆனால் அவரது உபதேசப்படி முருகப்பெருமானுடைய பாடல்களை பாடியபடியே சுவாமிகளின் இறுதி யாத்திரை முறைகளை எல்லாம் செய்தார்கள். அடுத்த நாள் 1929ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் நாள் அலங்கரிக்கப்பட்ட புஷ்பக விமானத்திலே பாம்பன் சுவாமிகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டார். அவர் விதித்தபடி வங்க கடலோரம் சென்னை திருவான்மியூரிலே சுவாமிகளின் திருவுடல் அடக்கம் செய்யப்பட்டது. மகா சமாதி அமைக்கப்பட்டது. இன்றைக்கும் பல ஆயிரம் பக்தர்கள் கூடி வழிபடுகின்ற இடமாக சுவாமிகளுடைய சமாதி ஆலயம் விளங்கி வருகின்றது. இங்கு பௌர்ணமி வழிபாடு என்பது மிக மிக விசேஷமானது. எப்போதுமே இந்த ஞானியர்களும் சித்தர்களும் அவர்களுடைய சமாதிக்கு சென்று நாம் வழிபட்டால் நாம் வேண்டிய வரங்களை பெறலாம். இங்கு வந்து முருகப்பெருமானை வழிபடுகின்ற பக்தர்களை பாம்பன் சுவாமிகள் கைவிடுவதுவே இல்லை என பக்தர்கள் மெய்சிலிர்க்க கூறுகின்றார்கள். எளிய மக்கள் தாத்தா கோவில் என்றே இந்த ஆலயத்தை குறிப்பிட்டு வணங்குகின்றார்கள். திருவான்மியூரிலே பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற சுவாமிகளின் சமாதியை தரிசித்து பாம்பன் சுவாமிகளுடைய அருளோடு ஆறுமுகப் பெருமானுடைய அருளையும் நாம் சேர்த்து பெறலாம். ஆகவே இப்படிப்பட்ட ஞானியரையும் சித்தர்களையும் என்றைக்கும் போற்றி வணங்குவோம். வாழ்வாங்கு வாழ்வோம். முருகாச்சரணம். குருவே நம் துணை. குருபியோ நமக. நன்றி, வணக்கம்.